வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். அதாவது ப்ரெட் அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு நான் 6 ஸ்லைஸ் போல் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் சுற்றி உள்ள தோலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை துண்டுங்களை சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிக்க போகிறோம். ஏன் நம்ம தோல் போடாமல் செய்கிறோம் அப்படின்னா, அந்த தோல் சீக்கிரமாகவே நம்ம ஃப்ரை பண்ணும்போது தீஞ்சு போயிடும். அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்காது, லுக்கும் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம தோலை ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ குட்டி குட்டியாக இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இதை நம்ம டீப் ஃப்ரை, அந்த ரஸ்க்கு மாதிரி வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சம் துண்டுங்களாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் சும்மா வெறுமனாவே பண்ணலாம், இந்த ஃப்ரை பண்ணியும் பண்ணலாம். வெறுமனே பண்ணும்போது அந்த ருசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரெட்டு துண்டுங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இந்த கலர் இந்த மாதிரி டீப் ப்ரௌன் கலராக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடாயை திருப்பி அடுப்பில் வச்சிடலாம். இதுக்கு நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு நான் 6 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 1 கப்பு போல் சுகர் எடுத்திருக்கேன். அந்த சுகருக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா கொதித்த உடனே நம்ம இந்த ப்ரெட்டு துண்டுகளை போட போகிறோம். அதாவது 1 கப் சுகர்னால் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் மட்டும் செய்கிறதா இருந்தால், நான் இன்றைக்கி பாலும் ஆட் பண்ணுறதுனால தண்ணியை நான் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுகர் சிரப்பு நல்லா பாயில் ஆயிடுச்சு. அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டு துண்டுகளை இதில் போட போகிறோம். போட்டு நல்லா அதை நசுக்கி விடணும். அது நல்லா நசுங்கி ஃபுல்லாக மாவு பதத்துக்கு அந்த அல்வா சாஃப்ட் வர்ற வரைக்கும் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த சுகர் சிரப்பில் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்தோடனே வெள்ளையாக வரும். பட் கலர் நல்லா தான் வரும். நீங்கள் வேக வைக்க சூப்பராக வந்துச்சு. இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. வாயில் வச்சா அப்படி கரையிற மாதிரி இருந்துச்சு. அல்வா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பாலெல்லாம் நல்லா சுண்டி நல்லா திக்னஸ்ஸு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் அந்த அந்த ப்ரெட் அல்வாவில் சேர்த்து அந்த நெய் உள்ளே அப்சார்ப் ஆகி அது நல்லா கக்கி வெளியில் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம அந்த கடாயில் ஒட்டவே ஒட்டாது. அந்த அளவுக்கு அது பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கை விட்டோம்னா அது நல்லா பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நல்லா கிளறிட்டே இருப்போம். அது நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 20 போல் முந்திரி, ஒரு 10 திராட்சையை 1 ஸ்பூன் நெய் விட்டு அதில் நல்லா வறுத்து அதில் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா இந்த பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அப்படியே சுருண்டு நல்லா வருது. நெய்யெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது. இந்த பதத்துக்கு இருக்கணும் அல்வா. அப்போ தான் சூப்பராக இருக்கும். கலரும் பாருங்களேன், அல்வா பதத்துக்கு வருது. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது இது. நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி பண்ணுறப்ப அல்லது நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தினர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா, கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்ட்டு ஆசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வருது பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.